Time 2:10 a.m. Day 76 and 77. என்னத்த சொல்ல, சண்டே அதுவுமா எதுவுமே பண்ணல. அதாவது சாட்டர்டே ஒழுங்காக தூங்க முடியல. அதனால் பொறுமையாக எழுந்திரிச்சு இடையில ஆக்சுவலி எழுந்திரிச்சேன். சரியாகவே தூங்க முடியலன்னு, கை வலி வேறு. அப்புறம் ஒரேடியாக ஒரு மதியானம் தான் எழுந்திரிச்சேன். செம்ம பசி வேறு. நான் ரைஸ் எனக்கு பிடிக்கலல்ல. ராஜபோகம் ரைஸ் தான் எப்பவுமே வாங்குவேன், சுப்ரீம் ஹார்வெஸ்ட் அந்த கம்பெனியிலேருந்து. பட் இந்த தடவை அது ரொம்ப ஸ்டிக்காகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சு. ஸோ அது விகே சிவாஜி ரைஸ், விகேஆர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரைஸ், அதுதான் அப்புறம் வாங்கினேன். அப்போ தான் எனக்கு சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் தயிர், கத்திரிக்காய், ஒரு கைண்ட் ஆஃப் செமையான ஒரு ரெசிபி இருக்குது. அதாவது கத்திரிக்காவை கட் பண்ணி ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்தில் எண்ணெய், சீரகம், சின்ன வெங்காயம் கட் பண்ணது, அப்புறம் ரெட் சில்லி, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு அதெல்லாம் போட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டு அந்த தயிரும் போட்டு வேறு லெவலாக இருக்கும். அது அப்படியே ரைஸ் கூட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் பண்ணேன். அப்புறம் அதை சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியலை. பீச் போகணுன்னு இருந்துச்சு, யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு முகமது பிங் பண்ணியிருந்தார், வெளியே நைட் ட்ரைவ் போகலாமான்னு. ஏன்னா நான் இந்த ஸ்டேட்டஸ் வேறு போட்டேன்ல, குருமுகில் சாங் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அவருக்கு என்னை பார்க்கணும் போல் இருந்திருக்கு போல். நான் எனக்கு தெரியல, ஃபுல் மூனாக வேறு இருக்குது. ஸோ நைட்டு நான் மைபி பீச்சில் இருப்பேன் மூன் பார்க்க அப்படின்னு. அப்புறம் அவர் எதுவும் சொல்ல. அப்புறம் அது எப்படி திமிங்கலம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அப்புறம் அவர்கிட்ட பேசி, அவர்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி அவர் மீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, 3 weeks மேலே ஆகுது. அவரும் கேட்டுகிட்டே இருந்தார். ஆமாம், ரொம்ப எப்போவுமே அது போஸ்ட்போன் ஆகிறதுனால அவரை மீட் பண்ண போகலான்னு அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போயிட்டு அவரே என்னை பிக் பண்ண வரேன்னாரு. வண்டி எடுத்துகிட்டு அவர் பிக் பண்ண வந்தார். அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு போயிட்டேன். நல்லா இருந்துச்சு. சின்ன பையன்தான், இப்போது 2002 born. ஆமாம், அவங்க 2 born தான் நினைக்கிறேன், 2002 born. பட் ஃப்ரான்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அங்கே தான் ஒரு 1.5 year இருந்திருக்காரு. நிறைய கண்ட்ரீஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு, ஒவ்வொரு ஊரில் கல்ச்சர் எப்படின்னு. மெச்சூர்டாக இருக்கான். பீச்சில் நாங்கள் என்ன ஹப்பத்து ரெஸ்டாரண்ட்டில் அங்கே வெளியே நின்றுட்டு இருந்தேன். நான் பிக் பண்ணிட்டு நாங்கள் அக்கரை பீச் தான் போனோம். பாவம் அந்த பையன் மவுண்ட் ரோட்லேருந்து வரான். எனக்கே கஷ்டமாயிடுச்சு. பட் என்னை பிக் பண்ணி நாங்கள் அங்கே போனோம். பீச் போயிட்டு ஃபன்னாக இருந்துச்சு. கால் நினைப்பீங்களா கேட்டாங்க. அப்போ நான் நினைப்பேன் அப்படின்னு. அப்புறம் போய் கால் நினச்சிட்டு மூணை பார்த்துட்டு கொஞ்சம் நின்றுட்டு அதை கொஞ்சம் ஸ்னாப் எடுத்துகிட்டு என்னதாமோ சம்மந்தம் இல்லாமல் பேசணும். எங்கள் அப்பா கதையை சொன்னேன் நான். எங்கள் அப்பா பிஸ்னஸ் ஆரம்பித்த கதை. அவன் ஃபுல்லாக சிரிப்பு. ஐயோ, இப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டாரு. அவனுக்கே ஆக்சுவலி ஐடியா இருக்குது பிஸ்னஸ்ஸை இது பற்றி. அப்பா கதையை சொல்கிறேன் நான்.
ஐயோ அது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி கதை. அதை நான் லாஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் நினைக்கும்போது எனக்கே சிரிப்பு வருது. சிரிக்காமல் ஐ மீன் சிரிக்காமல் சொல்லணும், ஆனால் சிரித்து தான் சொல்ல முடியும் போல், அப்படி தான் எனக்கு வருது. அதுக்கப்புறம் வேறு என்ன, எனக்கு லைட்டாக பசி இருந்துச்சு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ டீ குடித்தேன், நல்லா இருந்துச்சு. அவனுக்கும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் பிடிச்சிருக்கு, அவனும் சாப்பிட்டான், நானும் சாப்பிட்டேன். அப்புறம் இன்னும் நிறைய நேரம் உட்காந்து பேசி அவன் வந்து தாய்லாண்ட் கதையெல்லாம் சொன்னான். கேர்ள் ஃப்ரெண்ட் கதை, தாய்லாண்ட் கதை, அப்புறம் இட்டலியா வேறு என்ன ஊர் சொன்னானே, ஃப்ரான்ஸு, இட்டலி, தாய்லாந்து, இந்த மாதிரி துபாய், லைக் நிறைய பேசணும். நல்லா இருந்துச்சு. பர்ஸ்பெக்டிவ் எங்கள் 2 பேரோடையும் அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, அதிகமாக பேச மாட்டேன், கம்ஃபர்டபுளானால் தான் வரும், கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ உங்களுக்கு பேச தோணுமோ பேசுங்க, நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன், நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் எப்படியோ இப்படி சொன்னேன். அப்புறம் அவரை ஏன் அதை அப்படி சொன்னாங்கன்னா, அவர் ஃபேமிலி பற்றி நான் கேட்டேன். கொஞ்சம் தயங்கினார். சரி, நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், எப்போவுமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் பேசவே வரும். டைம் எடுத்தால் ஓகே, வேணும்னா சொல்லுவீங்க, இல்லாட்டி சொல்ல மாட்டீங்க, தெரிஞ்சு இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டி, அவ்வளோதான் நினச்சா. அப்புறம் அந்த கடையில் வெளியே உட்காந்து சேரை போட்டு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவ்வளோ நேரம் மண்ணில் உட்காந்துட்டு நல்லா இடுப்பு இருந்துச்சு, சேரில் உட்காந்தம்போது நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு அம்மா, ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனோட ஒரு அக்கா, இந்த 3 பேர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பையனை பார்த்து வெக்கப்படுறான். ஐயோயோயோ, அப்படியே சர்மா குருமா புஜ்ஜி. அவனுக்கு ஒரு 6 வயசு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அந்த பையன், வெக்கப்பட்டுட்டே இருக்கான். நான் நிறைய தடவை ஸ்மைல் பண்ணேன், அந்த பொண்ணுக்கிட்டே நான் ஸ்மைல் பண்ணேன், நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். போகிற வழியில் கன் ஷூட்டிங், எப்படி சொல்கிறது, அந்த பலூனில் வச்சு ஷூட் பண்ணுவாங்களா, அது இருந்துச்சு. ஸோ அது பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு பண்ணணுன்னா என்ன பண்ண சொன்னால், நீயும் பண்ணு, எனக்கு தெரியாது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி அவரும் நிறைய பலூன் சுட்டார். அப்புறம் நானும் நிறைய பலூன் சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பின் த வீலில் ஒரு கப்பெல்லாம் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பைக் கிட்ட வந்தோம், ஐ மீன் ஸ்கூட்டி கிட்ட வந்தோம். அப்போ அவங்க வந்து ஒரு வாக் போகலாமா அப்படி கேட்டார். எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. லைக் அந்த மாதிரிலாம் யாருமே இந்த காலத்தில் கேட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாக்கிங், அதுவும் ஃபுல் மூன் வேறு, ரோடு 2 சைடு மரம், நிறைய அங்கங்கே வீடு, நல்லா இருந்துச்சு. அக்கறை பீச்சு அந்த சைடு, ஆனால் பீச்சு செம்ம கூட்டம். பட் அந்த ஒரு நல்லா இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நடந்தோம். அப்போது அவரும் என்கிட்ட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய ஊருக்கு போங்க, நிறைய பேர் பற்றி தெரிஞ்சுப்பீங்க, பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் மாறும், இந்த மாதிரி நிறைய நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்டில் எனக்கு அங்கேயே நிற்கணும்னு தோணுச்சு ஃபார் சம் ரீசன். அந்த வானத்தில் மரத்துக்கு இடையில நிலா பார்க்கும்போது ஐ வாண்டட் டு என்ஜாய் தட் மொமெண்ட். அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக அதை ரசிச்சுட்டு வரணும்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு நீ கொஞ்சம் நேரம் நிற்கணும், நான் பார்த்துட்டு பொறுமையாக வரேன் அப்படின்னு. அவர் ஓகேன்ட்டார். அப்போ நான் நினச்சேன், இப்போ வேறு யாராவது இருந்தால் இதில் என்ன பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது, வா கிளம்பலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லாட்டி கலாய்ப்பாங்க, தெரியல. இந்த பர்சன் அதை எதுவுமே சொல்ல, ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பண்ணுங்கள், அண்ட் அவங்களும் கூட நின்றுட்டு நானும் பட்டத்தை பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் நான் அவர்கிட்ட அதுவும் சொன்னேன்,
அப்ரிஷியேட் பண்ணேன் நான். அது வேறு யாராவது இருந்தால் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் பொறுமையாக நின்று கூடவே வந்தீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு பைக்கில் 2-3 பசங்க போயிட்டுருந்தாங்க. என்னை பார்த்துட்டு நைஸ் நைஸ் அவுட்ஃபிட் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து என்ன தெரியுமா போட்டேன், ஜீன்ஸ் ஷார்ட்ஸும் டேங்க் டாப்பும் தான் போட்டேன். அதுக்கு டேங்க் டாப்பா இல்லை, க்ராப் டாப்பு தான் போட்டேன். சரி, டேங்க் க்ராப் டாப்போ ஏதோ ஒன்று போட்டேன். அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, அவர் எதாவது சாப்பிட்லாமா கேட்டார். எனக்கு அப்போது சாப்பிடணுன்னு பெருசாக தோணலை. வீட்டில் வேறு சமைச்சு வச்சுருக்கேன். பட் அவருக்கு பசிக்குதுன்னாரு. அப்புறம் எங்கே போகலான்னு, அவருக்கு பிஸா அந்த மாதிரி வேணும், பிஸா பர்கர் அந்த மாதிரி சிக்கன் ரிலேட்டடாக. நான் சொன்னேன், அந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் அங்கே ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் இருக்குது, அங்கே வேணால் ஏதாவது கிடைக்கும்னு சொன்னேன். உள்ளே போனால் அங்கே வெஜ்ஜு சீஸ் பிஸா இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து நான்வெஜ் தான் வேணும்னு. அப்புறம் 5 ஸ்டார் சிக்கன் அங்கே இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஏதோ ரோல் சொன்னாங்க, நான் பாப்கார்ன் சொன்னேன். அப்புறம் அங்கே ஃப்ரெஞ்ச் வில்லேஜில் செம்ம கூட்டம். பார்த்தா ஐபிஎல் ஃபைனல்ஸு, அதுவும் ஆர்சிபியும் குஜராத்தும். ஆக்சுவலி எனக்கு கிரிக்கெட் பற்றி பெருசாக தெரியாது, அண்டு ஐபிஎல்லோட பெரிய ஃபேனும் கிடையாது நான். பட் ஃபைனல் மேட்ச்சுங்கிறதுனாலையும், பாவம் கோலி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம்தான் வின் பண்ணார். ஸோ இந்த வருஷம் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேமுக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். வின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வின் பண்ணது பார்த்து அதை சந்தோஷப்பட்டு அங்கேயும் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசி சிரித்து, அங்கே மசாஜ் மிஷின் வச்சுக்கிறாக்கா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான். அவர் என்னை மறுபடியும் ட்ராப் பண்ணார் வீட்டு பக்கத்தில். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தால் ஆக்சுவலி நான் வந்து காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், காலியாக்கி வச்சுருந்தேன் அயல். ஓகே, புது துவைச்ச துணி காயப்பட பார்த்தா அங்கே ஆல்ரெடி வேறு யாரோ போட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு புரியல, அது என்னோடய டெடிக்கேட்டட் பார்க்கிங், கேட்காம போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் முன்னாடி சொல்லி தான் நான் துவைச்சிருக்க கூட மாட்டேன். அப்புறம் நான் குரூப்பில் மெசேஜ் போட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பாட்டெல்லாம் கேட்டு அப்புறம் கீழே போய் பார்த்தா எடுத்துட்டாங்க. அப்புறம் குப்பையெல்லாம் வச்சு துணியெல்லாம் காய போட்டுட்டு மேலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் திமிங்கலம் கால் பண்ணோம். அப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 hour பேசணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாங்கள் வந்து லைஃப் பற்றி பேசணும். அவங்க எப்படி அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அவங்களால அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். லைக் இப்போ அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னா இவங்க வந்து சரி அப்புறமா சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்களாம். ஸோ நான் வந்து இதுக்கு பேர் அட்வான்டேஜ் இல்லை, இதுக்கு பேர் திமிரு, இதுவே உங்களுக்கு பண்ணால் நீங்கள் தாங்கிப்பீங்களா, அந்த மாதிரிலாம் பேசினேன். அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் டைரி எழுதினேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். எனக்கு பேகேஜாகவே இருந்துச்சு, ஒரு விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகவே முடியலை. என்ன பண்ணாலும் ட்ரிகரிங் பாயிண்ட்டுக்கே வந்து நிற்கிற மாதிரி, லைக் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கேன், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். டைரி எழுதினப்போ ஐ ஃபெல்ட் பெட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன், மென்டலிஸ்ட். அதை என்னமோ தெரியல, பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டே இருந்தேன். தூக்கம் வந்தாலும் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு, ஸோ மறுபடியும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் படுத்தேன், அப்புறம் தூங்கினேன். ரெக்கார்ட் பண்ணலாம் மனசே வரல, லேசி கூஸ் ஆகிட்டேன் நான். அப்புறம் படுத்துட்டு தூங்கினேன். காலையிலே எழுந்திரிச்சேன், ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4 மணிக்கு 5 மணிக்கு தான் படுத்தேன். அதான்
10 மணிக்கு எந்திரிச்சிட்டு என்ன பண்ணேன், மறுபடியும் வந்து படுத்துட்டேன். அப்புறம் நான் யாரோ லைக் 10:30க்கா பெல் அடிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு எந்திரிக்க சுத்தமாக முடியல. கை வலி வேறு, டயர்ட்னஸ் வேறு, மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் டைம் பார்த்தா 1:15. ஓ மை காட்! 2 மணிக்கு ரெடி ஆகிடணும், 2:30க்குள்ளே கிளம்பிடணும். சமைக்கலை, என்ன பண்ணுறது இது பண்ண அவசரத்தில் தோசை தான் சுட்டேன். 3 தோசை சுட்டேன். டிஃபனுக்கு லைக் லன்ச் வந்து டிஃபன் பாக்ஸில் ஆக்கிட்டு ஆஃபீஸ் போய் சாப்பிட்லான்னு வச்சேன். சாரீ தான் கட்டினேன். ரோபி பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த சாரீ. பர்த்டேக்கே பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தாளா, சரி எப்போ எடுத்து கொடுத்த சாரீ. அது ப்ளவுஸ் தைச்சிருந்தேன்ல டி நகர் டேட்டிங் போனப்போ, அப்போ அதை எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். கேபில் தான் போனேன். கேபில் ஃபன் எதுவும் இல்லை, இட் வாஸ் நார்மல். ஆஃபீஸ் போயிட்டு தான் ஃபன்னு. நான் என்டரான சரவணனை பார்த்தேன். அடங் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா சரவணன் கூட நான் சண்டை போட்டேன். ஒரு 2 days பேக் வந்து சார் வந்து நல்ல மூடில் இருந்தார் போல். டச்மேன் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல நல்ல வார்த்தையில் பேசிகிட்டு இருந்தார். என்னை அழ வச்சிட்டாரு ஃபோன்லேயே. அதாவது ஷிஃப்ட்டில் செகண்ட் ஹாஃபில் நான் அவங்க ப்ளேஸ்க்கு போகக்கூடாதான், அவங்க கூடயே இருக்கக்கூடாதான். அப்புறம் அவங்க சந்தோஷம், அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிடுவாங்களாம் 2 மாதத்துக்கு. ஆஃபீஸில் வந்து அவங்க தனியாக இருப்பாங்களாம், அதனால் அவங்க வீட்டிலே வேலை செய்வாங்களாம். அப்புறம் என்னை நம்பவே கூடாதான். ரோபிக்கிட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாராம். இதுதான் வந்து ஜிஸ்ட்டு. ஓகே, ரொம்ப பேசினா ஒரு கட்டத்துக்கு மேலே அழுதுட்டேன். அண்டு அவனை பேசி நான் ரெஸ்பாண்டும் பண்ணல. மெசேஜ் அனுப்பினா ரெஸ்பாண்ட் பண்ணல, கால் பண்ணால் நான் எடுக்கலை. கால் பண்ணிட்டே இருந்தப்போ பிளாக் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அன்பிளாக் பண்ணேன். நான் அப்புறம் சொன்னேன், நான் ஆஃபீஸில் வந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம ஃபோன் பண்ணிட்டே இருந்தப்போ எனக்கு பிடிக்கல. அப்போ இன்றைக்கி தான் நேற்று தான் ஆஃபீஸ் போயிட்டு அவங்ககிட்ட போனேன். நீ என்ன பண்ணி வச்சுருக்க, சரி எனக்கு சாப்பிட்ணும், பசிக்குது, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேண்ட்ரி என்டர். அங்கே பார்த்தா சங்கு சாரி. அப்புறம் சங்கீதா கூட இருக்கிற அந்த ஆள் பேர் எனக்கு தெரியல. அப்புறம் அருண் சங்கரன் அவர் வந்தார். அருண் சங்கரன் என்னன்னா சங்கீதா என்னன்னா, நீங்களும் சரியா இன்றைக்கி நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அருண் சங்கரன் என்ன இவங்க மாடலாக இருந்திருக்கணும், ஏம்மா ஆஃபீஸ் வர அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இவங்க பார்ட் டைம் தான் வேலைக்கு வராங்க, மற்றெல்லாம் மாடலிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னை புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அப்படின்னு மாடலிங் என்ன ரீல்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா அப்படின்னு அருண் சங்கரன் கேட்குறாரு. ஐயோ, சங்கீதா வேறு ரீல்ஸ்லாம் அப்படின்னு நானும் பார்க்கணுமே, வீட்டுக்கு போய்ட்டு அது பண்ணுறேன் அப்படின்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே வெக்கமாக இருந்துச்சு. மாடஸ்டியாக ரொம்ப ட்ரை பண்ணேன் நான். அதுக்கப்புறம் சந்தோஷம் சரவணம் வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தேன் என்னோடய சமையல். அதுக்கப்புறம் லக்ஷ்மி அக்கா வந்து டிஷ்யூ பேப்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உள்ளே போனேன். நான் வந்து கேத்ரினையும் ஜானையும் நாமினேட் பண்ணியிருந்தேன். சார்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் அப்ரூவ் கொடுத்தாரு ஸ்பாட் அவார்டுக்கு. நாமினேட் பண்ணதுக்கு மெயில் அனுப்பிச்சேன் அருணுக்கு. அப்புறம் பிரேக் போனேன். நிறைய பேர் சாரி நல்லாயிருக்குன்னாங்க. நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன். ரோபி வாங்கி கொடுத்த சாரி. ஆக்சுவலி கேபில் போகும்போது ரோபிக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணேன். நான் சாரி கட்டி அவள் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு. அவளும் எடுத்தா. அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போனேன். இதை ஆட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்கில் காஃபி தான் குடித்தேன். அப்புறம் வந்துட்டு
அருண்கிட்ட பேசினேன். அருண் சொல்கிறாரு, கேத்ரினோட ஸ்பாட் அவார்டு அப்ரூவ் ஆச்சு, ஆனால் ஜானுக்கு அப்ரூவ் ஆகலை. கேட்டால் அது ஒய் ஆக்சிஸில் வருமா, அது பர்ஃபார்மன்ஸில் வராது, அதாவது பர்ஃபார்மன்ஸில் வராது அப்படின்றாரு. எனக்கு புரியலை, என்ன பர்ஃபார்மன்ஸில் வராது, ஒய் ஆக்சிஸில் வரும்னு. நான் சரவணுக்கு ஒய் ஆக்சிஸில் தான் நாமினேட் பண்ணேன், அவங்களுக்கு ஸ்பாட் அவார்டு கொடுத்தேன். ஏன் ஜானுக்கு மட்டும் கொடுக்கல? அவன் நல்லா லீடர் இருந்திருக்கான், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்திருக்கான், மோட்டிவேட் பண்ணியிருக்கான். ஏன் அதை ரெக்கக்னைஸ் பண்ண இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் தெரியல. அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஸ்ரீவஸ்தா அப்ரூவ் பண்ணல, அவர் சொல்கிற நியாயம் என்னால் ஒத்துக்க முடியல. எனக்கு காண்டு தான் ஆச்சு, செம்ம பயஸ்டாக இருக்காங்க. இதுவே ஆர்த்தி இருந்திருந்தால் அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது இப்போது ஜான் அவங்களுக்கு வேணுங்கிறதுனால இருக்காது. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் சரவணுக்கு நான் கொடுக்கும்போதே அவங்க வேணாம் தான் சொல்லியிருக்கணும். அவங்க பயஸ்டாக அப்போ அந்த விஷயத்தில் இல்லை. அவங்க இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் உண்மையிலே அவங்கள மனசார நான் மிஸ் பண்ணேன். அன்னைக்கு ஆர்த்தி இருந்துக்கிறப்பவே ஜானை நான் வந்து நாமினேட் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப வெறுப்பாய் நான் வந்து ஆக்சுவலி அருண்கிட்டே கேட்டேன், நான் வேணால் ஸ்ரீவஸ்ட்ட பேசவா இல்லை சாய்கிட்ட பேசவா அப்படின்னு. பட் எதுவும் ஆகலை. ஆக்சுவலி என்னோடய லேப்டாப் சரியில்லைல்ல, அது நியூ லேப்டாப் கொடுத்துட்டாங்க, அதனாலே நிறைய டைம் போச்சு. அப்புறம் சாய்கிட்ட வந்து நான் சொன்னேன், ரொம்ப பயஸ்டாக இருக்காங்க, என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை. நான் கேட்டேன், சரவணுக்கு நான் ஒய் ஆக்சிஸில் தானே கொடுத்தேன், அப்போ மட்டும் நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க, இப்போ ஜானுக்கு வரும்போது ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டதாக சொன்னேன். சாய் வந்து பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா வேறு என்னாச்சு, அவார்டு எம்எம்எம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜானுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு, அதாவது நான் லீடர்ஷிப்புக்கு அனுப்பின இமெயிலும் அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண இமெயிலும் ஒரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவருக்கு மெசேஜ் போட்டு விட்டேன். லைக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் லீடர்ஷிப்போடது தான். பட் ஸ்டில் நீங்கள் பண்ண வேலைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை அமிச்சேன். அவங்களும் தேங்க்யூ ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களும் ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. எனக்கு அவங்க அனுப்பல பிடிச்சது என்னென்னா, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணால் சந்தோஷம்தான், பட் அப்ரிஷியேட் பண்ணலன்னு சொல்லி நான் கவலைப்பட மாட்டேன். இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அது கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவேன் அந்த மாதிரி சொன்னார். எனக்கு அது செம்ம மோட்டிவேஷனாக இருக்குது. இப்போது நான் ஒரு விஷயம் பண்ணி அதான் ரெக்கக்னைஸ் ஆகலைன்னா எனக்கு அது டிமோட்டிவேட்டாக இருந்திருக்கும். அந்த விஷயம் பண்ணவே நான் யோசிப்பேன், பட் அவங்க அதை அப்படி எடுத்துக்கல. நல்ல விஷயம். அப்புறம் எம்எம்எம் முடிச்சுட்டு நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன். கேத்ரினுக்கு நான் தான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். கேத்ரின் செம்ம ஹாப்பி, செம்ம ஷாக். அவங்க கேஷவும் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க என் ப்ளேஸ்க்கு வந்துட்டு. நான் தான் நிறைய என்கரேஜ் பண்ணுறேன் எல்லோரையும், என்ன மாதிரி ஒரு லீடர் தான் வேணும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் செம்ம ஹாப்பி. அப்புறம் அருண் சங்கர் அவரோட பர்த்டே நேற்று, அப்போ அவரை போய் விஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கே நான் கொஞ்சம் இருந்துச்சு, கோட் அப்டேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணேன். அதுக்கப்புறமா வேறு என்ன நடந்துச்சு, ஆக்சுவலி பிரேக் முடிஞ்சிட்டு சந்து கிட்ட தான் வீடியோ எடுக்க சொன்னேன். வீடியோ ஒழுங்காகவே எடுக்கலை, லைக் நல்லா இல்லை எடுத்தது, லைட்டிங் எதுவுமே நல்லா இல்லை. பட் என்ன பண்ணுறது, எல்லோரும் சாரி சூப்பராக இருக்குன்னாங்க, ஜெஸ்ஸி மாதிரி இருக்கேன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படி சொல்கிறது, நல்ல வீடியோ வரல. நானும் நல்ல வீடியோ எடுக்க என்னால் முடியலை. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு சரு பிளேஸுக்கு நான் போய் உட்காந்தேன்.
அங்கே போயிட்டு எங்கள் அப்பா பிஸ்னஸ் கதை சந்து தான் என்னோடய ப்ளேஸ்க்கு வந்து அப்பாவோட பிஸ்னஸ் கதை கேட்டார். அப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் ஒரு 3 பேர் ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் கார்த்துகிட்ட போய் பேசினேன். ஆக்சுவலி ஈவினிங் கார்த்து எனக்கு எம்முக்கு அப்புறம் நாங்கள் வாஷ்ரூம் போயிட்டு அவங்க எனக்கு சாரீ சரி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த லஞ்சு முடிச்சுட்டு 10:30 காற்று வந்தப்போ மறுபடியும் அவங்ககிட்ட போய் கூட அவங்களோட பழைய ஃபோட்டோஸ், கல்யாண ஃபோட்டோஸ், அப்புறம் ப்ரெக்னென்ட் வளகாப்பு ஃபோட்டோஸ், ஹஸ்பண்டோட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப குழந்தையா அந்த 20 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ படுபாவிங்க, சின்ன பொண்ணு. அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் நான் மறுபடியும் அவங்களுக்கு கால் வந்துச்சுன்னு ப்ளேஸ்க்கு வந்தேன். அப்புறம் சருவும் சந்தும் கேரம் ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேலை செஞ்சேன். சருவை நான் வச்சு செஞ்சேன். அவன் எந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் அவனை நான் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கலல்ல. அவன்கிட்ட நான் பல தடவை சொன்னேன், நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ரோபி மாதிரி பண்ணாத. ரோபி தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்லி சண்டை போடுவா, குட்டி ரோபி ஆகாத அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சி, அப்புறம் ஸ்னேகா வந்து பேசினாலும் யார் வந்து பேசினாலும் அவரை நான் வந்து கலாய்ச்சேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். சிவா கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார். எனக்கும் பேச ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் தான் அவங்களுக்கு பிரச்சனையாகுதோன்னு ஒரு கைண்ட் ஆஃப் தயக்கம். அதுக்கப்புறம் கிளம்பும்போது நான் காற்று ப்ளேஸ் போயிட்டு பாய் சொன்னேன். அப்போ தான் அவங்க சிரித்தாங்க. அப்பாடா, எனக்கு அவ்வளோ நேரம் சோகம் வந்து திடீர்னு சிரிச்சப்போ எனக்கும் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சருவை கலாய்ச்சிட்டு, ஸ்னேக்குவை வச்சு கலாய்ச்சிட்டு நான் சந்து சருவெல்லாம் கிளம்பணும். அப்போ திடீர்னு சாகித்யா பேக்லேருந்து வந்தா, என்ன அக்கா கூட நடந்துட்டு அக்காவோட பேக்கை தூக்காமல் நடக்கிறீங்க அப்படின்னா. அப்புறம் சரவணன் அக்கா பேக்கை நான் தூக்குறேன், சந்து வந்து அக்காவை நான் தூக்குறேன் அப்படின்ட்டாங்க. என்னடா சொல்கிறீங்க? ஒருத்தன் பேக்கை தூக்குறோம், ஒருத்தன் என்ன தூக்குவான், இல்லை புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். இதுதான் நடந்த கதை. இது எங்கள் அப்பா கதையை சொல்ல, பிஸ்னஸ் கதை. திடீர்னு அந்த மனுஷனை ஃபோன் பண்ணிவிட்டு, பண்ருட்டி உன் வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னாரு. ஆக்சுவலி இந்த கதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, பிஸ்னஸ் கதை ஷார்ட்டாக சொல்கிறப்போ, அப்பா பண்ருட்டி போய் கேஷ்யூநட்டெல்லாம் வாங்கி, இப்போ நம்ம ஒரு கேஷ்யூநட்டு ₹800 வாங்குகிறோம். ஓகே, 5 கிலோ வாங்குகிறோம். என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி தானே விற்கணும். அவர் பாலக்காடுலேருந்து பண்ருட்டி வரைக்கும் ஏதோ ஒரு காசு செலவு பண்ணி போயிருக்காரு. அப்புறம் கேஷ்யூநட்டு வாங்கியிருக்காரு. அதை வாங்கினதை குட்டி குட்டி பேக்கெட்டாக பிரித்து அதை விற்கணும்னு இருக்கார். அதுக்காக அதே காசு கொடுத்து விற்பாங்களா? அப்போ அதில் நஷ்டம் தானே நமக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கார். அப்போ நான் சொன்னேன், என்னப்பா அப்படி பண்ணுறீங்க, ஒரு 1000க்காக விற்றுக்கோங்க, 800க்கு தானே வாங்கினேன், 1000க்காக விற்றுக்கோங்க அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த குட்டி குட்டி பேக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அந்த அந்த பாலித்தீன் கவரை வந்து சீல் பண்ண ஒரு மிஷின் வாங்கியிருக்காரு. எனக்கு புரியவே இல்லை. அந்த அந்த இத்தினூண்டு இருக்கிற பேக்கெட்டை சீல் பண்ண யாராவது மிஷின் வாங்குவாங்களா? ஒரு கடையில் போய் கொடுத்தா அவங்க இது பண்ண போகிறாங்க. இல்லைங்க, மேக்ஸிமம் ஒரு கேண்டில் வச்சா அதை மெழுகிலே பண்ண போகிறாங்க. சாருக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும் போல். அது பண்ணதும் இல்லாமல் இந்த குட்டி கவரெல்லாம் ஒரு பாக்ஸு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி அதில் வாங்கி வச்சு அதில் தான் விற்றுருக்காரு. என்கிட்ட வந்து நிறைய நான் விற்றுட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். ஓகே, நானும் சரின்னு நினச்சேன். பார்த்தா வீட்டுக்கு கொஞ்சம் கேஷ்யூநட்டு, எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் கேஷ்யூநட்டு, எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் கேஷ்யூநட்டு, அப்புறம் எனக்கு கேஷ்யூநட்டு, எல்லாருக்கும்
பேக்கெட்டாக அனுப்பிட்டார். இதில் ஒரு இதுலேயும் ஃபன் என்னென்னா, இவர் சென்னை டு பாலக்காடு திரும்ப போக நான் ஒரு 1500 செலவு பண்ணேன் பஸ்ஸுக்கு. இவர் அப்போவும் 1000க்கு தான் விற்றுருக்காரு. சரி 1000க்கு விற்கிறீங்க, இப்போ இதெல்லாம் செலவில் எங்களுக்கு நஷ்டம்தான், ஓகேவா? இந்த டின்னுக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸுக்கும் செலவு, கவருக்கும் செலவு, இப்போ அந்த மிஷினும் எக்ஸ்ட்ரா செலவு. சரி அப்போ நான் கேட்டேன், சரி இப்போ நீங்கள் கொஞ்சம் விற்றுட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாேருக்கும் பிரிச்சும் கொடுத்தாச்சு, இனி நெக்ஸ்ட் என்ன பிளான், மறுபடியும் கேஷ் நட்டு தானா அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷனை தெரியுமா சொன்னார், இதுக்கு மேலே நான் கேஷ் நட்டு விற்க மாட்டேன், இப்போ மிஷின் வாங்குறதுக்காக இன்னும் வேறு ஏதாவது புது பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. ஐயோ இவரை வச்சு நான் என்னத்தான் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணுறேன்ற பேரில் ஃபன் பண்ணிகிட்ருக்காரு காசு வச்சுட்டு. ஐயோ நினச்சி நானும் சிரிக்கிறேன், எங்கள் அம்மாவும் சிரிக்கிறாங்க, என் அக்காவும் சிரிக்கிறாங்க. ரொம்ப ஃபன்னாக போகுது வீட்டில். அது ஒன்றா. ஆக்சுவலி கார்த்து வளகாப்பு ஃபோட்டோ, கார்த்தோட பேபி ஃபோட்டோலாம் பார்த்தப்போ எனக்கும் குழந்த வேணும்னு தோணுச்சு. இது நான் எப்படி சொல்லுவேன், அதாவது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதாவது எங்கள் அக்காவுக்கு குழந்தை இல்லை, ஒரு வேளை நான் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்த பெற்றா எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஒரு ஆசை. எங்கள் அம்மா குழந்தை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. பவுட்ரு போட்டு விட்டு, கண் எழுதி விட்டு அப்படி கொஞ்சுவாங்க, என்னையே அப்படி கொஞ்சுறாங்க. அப்போ என் குழந்தை இப்படி கொஞ்சுவாங்க, அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு வேளை ராசிக்காவுக்கு குழந்தை இருந்திருந்தால் எங்கள் அம்மா அதை பார்த்துருப்பாங்க, அதை நான் விட்னஸ் பண்ண எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஆனால் அக்கா ஐவிஎஃப் எல்லாம் பண்ணுற ஐடியா இல்லை. அப்போ நான் தான் லாஸ்ட் ரெசார்ட்டு. எனக்கும் செட் ஆகிற பையன் வரலன்னா நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு பேபி வேணும், க்யூட்டாக ஸ்வீட்டாக பவுட்ரு போட்டு விட்டு, கண் எழுதி விட்டு, பொட்டு வச்சு கொடுத்து, கறிவலை போட்டு விட்டு, கொலுசு மாட்டி விட்டு, இடுப்பில் அரைஞானம் மாட்டி விட்டு, நிறைய கொஞ்சம் பால் மனம் இருக்கிற பேபி வேணும். நான் என்ன பண்ணுவேன்? அதான் அதை பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் 2 நாளைக்கு சேர்த்து சொல்லியாச்சு. டே டன்.